லெஜண்ட் ஐயா. அப்பா வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா ஐயா லெஜண்ட பாத்துட்டய்யா. அங்க வர திருக்கிறாரா. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், சரவணா ஸ்டோர்ஸ், ராம்ராஜ் காட்டன், சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாமே, உடைகள் ஆடைகள் எல்லாமே குறைந்த விலையில். முன்னாடி ஜவுளி கடையில வேலை செஞ்சிருக்கீங்களா? குத்து மதிப்பாவே கண்டுபிடிக்கிறான். தூக்கம் வருதா? பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை மாவட்ட பொது செயலர் இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தாங்க சார். ரோட்ல ஃபேமஸான பிலால் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். அரேபியன் குசின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ராஜ்குமார் வண்டி ரொம்ப ஏத்தனப்புல போயிட்டு இருக்குது. ஜெமினி பிரிட்ஜ் வரீங்க. பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவரோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். மக்களை எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. பேரறிஞர் அண்ணாவோட சமாதி வந்து இங்கே தான் இருக்கு பாருங்க. ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார். முத்தமிழர் கலைஞர் ஐயா அவரோட நினைவிடம் இது. அம்மா ஜெயலலிதா அவர்கள் சமாதியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சமாதியும் பார்க்குறோம் வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட சமாதி வந்துட்டோம். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அமைதி, வளம், வளர்ச்சி. நேபாளில் வந்துருக்கிறாருங்க. நேபாளில் வந்து நம்ம சென்னையில் வந்து காஃபி ஷாப்பில் எல்லாம் நேபாள மோஸ்ட்லி இந்த பிராண்ட் காஃபி ஷாப்ல இருக்கிற பிராண்ட்ல ஓனர் வந்து மோஸ்ட்லி வந்து நேபாளி தான் ஒர்க் பண்றாங்க. ஹையர் பண்ணியிருக்காரு. இல்லை செல்ஃப் சர்வீஸாங்க. நான் செல்ஃப் சர்வீஸ் தான். செல்ஃப் சர்வீஸ் இருந்தாலும் இங்க வரைக்கும் தேவை சர்வீஸ் நல்லா இருக்கு. ஒரு ராஜ்குமார், மும்பையில் இருந்தீங்க, இப்போ சென்னை வந்திருக்கீங்க. இங்கே சென்னையில் என்ன பண்ணிருக்கீங்க? எடிட்டிங் ஒர்க் பண்றேன். நமக்கு அந்த ஒர்க்கை பிடிக்கும். சரி. மும்பைல ஏன் வந்து பண்ணுறோம்னா நமக்கு தமிழ் லாங்குவேஜில் பண்ணணும். சரி. தமிழ் மூவிஸ், தமிழ் பண்ணணும், தமிழ் மக்களை பார்க்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அது போக நான் இங்கே தங்கியிருக்கும் போது என்னோட எப்பயும் ஆல் டைம் ஒரு டீ கடை எனக்கு டீ வந்து காஃபி ஷாப் இல்லை, டீ கடை டெய்லி காஃபி டீ தான் குடிப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் வர மாதிரி இல்லை. ஆமாம். நம்ம லப்பர் பந்து எடிட்டர் சார் இருக்கிறாரு மதன் கணேசன், அவரோட தான் நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஃபில்ம் எடிட்டிங். இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். நம்ம சேனலோட லிங்க் கேட்குறாரு, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. இருக்காங்க நம்ம நிறைய பசங்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சேனல் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம யூடியூப் ஆமாம். அச்சீவ்மென்ட் கொண்டு வந்தீங்களே, அச்சீவ்மென்ட் அது வேணும். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. சொல்றேன். ஜாயின்ல காஃபி பாப்பா கூட அப்பா வாங்க. அப்புறம் ரோஹன் சிங் ககுடி. இவர் ரோஹன் சிங் ககுடிங்க. இது பாருங்க, இவர் புதுசா இவரும் வந்து காட்டுறது. இவரும் வந்து இப்போ வந்து நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்றாரு. அதான் நம்ம தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரெகுலராக எப்படி சாப்பிட்றாரு. சரி, இப்போ நம்ம எங்கெங்க இப்போ இடங்கள் நிறைய இடம் எங்கெங்க போக போகிறோம்? ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி சென்னையில் நம்ம டீ கடையில் போட்டாச்சுங்க. தட் இஸ் காஃபி சாஸ்திரா. இப்போ நம்ம ஸ்டார்டிங் நம்ம இங்கேருந்து நமக்கு டி நகர் பக்கம் தான். டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகிறோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் பாண்டி பஜார், அதுக்கப்புறம் ஜெமினி பிரிட்ஜ், அங்கேருந்து டைரெக்டாக கலைஞர் மெமோரியல் ஆர்ச் டு பட்டினப்பாக்கம் பீச். அங்கேருந்து ஒரே நீட் ரோடு தான். சும்மா சூப்பரான சீனரிஸ். நம்ம மும்பை மக்களுக்கு நம்ம ஃபேமிலிஸ்க்கு நம்ம காட்ட போகிறோம். அவங்களும் ரொம்ப எக்ஸாக்டிங்காக இருக்காங்க. இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான் தீனி பண்டார். நைட்டு சோறுக்கு ரெடி. சுந்தரி அக்கா கடையில் போய் மீன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. சோறுன்னு அப்போ பாத்ரூம்ல தான் நம்ம இப்போ கிளம்புறோம். சரவணா லெஜண்ட் ஐயா, லெஜண்ட் ஐயா. அப்பா வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா ஐயா லெஜண்ட பாத்துட்டய்யா. அங்க வர திருக்கிறாரா. திருக்கிறாரா. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்,
சரவணா ஸ்டோர்ஸ், பச்சையப்பா சில்க்ஸ், மதுரை வீரன் ரெஸ்டாரண்ட், ராம்ராஜ் காட்டன். பாருங்க தம்பி இது வந்து இது ஃபேவரட் பிராண்டுங்க ஜூடியோ. லக்ஷ்மண் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம பாண்டி பஜாரில் இருக்கிறோம். ப்ராப்பர் சென்டர் ஆஃப் த பாண்டி பஜாரில் இருக்கோம். பாண்டி பஜார் டி நகரில் இப்போ டி நகர்னு போட்டிருக்கு. டி நகர் தான் சார். டி நகரில் இந்த பஜார் பேர் பாண்டி பஜார். சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாமே உடைகள் ஆடைகள் துணிகள் எல்லாமே குறைந்த விலையில் திறமை. முன்னாடி ஜவுளி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறான். குறைந்த விலையில் கிடைக்கும் நல்ல பொருள் கிடைக்கும். இப்போ நம்ம அங்கே கடைசியாக இப்போ எங்கேருந்து வந்தோம் ராஜ்குமார்? இப்போ நம்ம வந்து வெஸ்ட் மாம்பலத்துக்கு ஒரு சப்வே தான். அங்கேருந்து தாண்ட உடனே பாண்டி பஜார். டி நகர் என்ட்ரி ஆனோடனே பாண்டி ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தாண்டோடனே பாண்டி பஜார். பாண்டி பஜாரில் இல்லாத பிராண்டே இல்லை. எல்லா பிராண்டும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க எல்லா விஐபி, ரைமண்டு, நாயுடு ஹாலு, அப்புறம் அந்த பக்கம் அந்த மோச்சி, பிக் பஜாரு, ஓப்போ, விவோ, ஒன்பிளஸ், இன்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் இருக்கும். கடைசியில் முடியும் போது ஒரு ஆந்திரா மெஸ் இருக்கும். இந்த ஹோட்டல் தாங்க. இங்கே வந்து காரை விரும்பாதீங்க, போகாதீங்க, பேர் ஓட்டுருவீங்க. அங்கே நம்ம பசும்பொன் ஹோட்டல் இருக்குது. நல்லா அருமையாக நம்ம வதர சேலை ஸ்டைலில் சாப்பாடு. இங்கே பெட்ரோல் பம்ப் இருக்குது. பெட்ரோல் போனால் போட்டுக்கலாம். பெட்ரோல் பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. வேணா வாஷ்ரூம் போயிடுவோம். அது பக்கத்தில் ஒரு சின்ன பேக்கரி இருக்குங்க. அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை. எங்கே போகிறோம்? மவுண்ட் ரோடு போகணும்னா அண்ணா சாலையில் தான் போகணும். அப்படியா? இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு மலேசியன் ஹோட்டல் இருக்கும். நாசி குறைங்க. மலேசியன் ஆத்தென்டிக் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். நாசி கந்தார் சலிடா மலேசியன் ரெஸ்டாரண்ட். ஓ, மலேசியன் ரெஸ்டாரண்டா? அம்மோ சரி சரி. நீ ஏன் அம்மா மூஞ்சி ரொம்ப உருன்னு வச்சிருக்கிற? என்ன விஷயம்? தூக்கம் வருதா? பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தரம் ஷாப்பிங் ஏரியா கொண்டு போக மாட்டேங்க. அப்படி சொல்லு. இதுதான் நம்ம மாப்போசியோட ஸ்டாச்சு. மாப்போசினா? திடீர்னு கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன். மாப்போசி. நான் மாப்போசி மாவட்ட பொது செயலர். இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ். அது சேவ் சீவர். மாப்போசி. இதுதான் அண்ணா சாலை. என்ன சாலை? ராஜ்குமார் வண்டி ரொம்ப ஏத்தனப்பிலே போயிட்டு இருக்குது. ஜெமினி பிரிட்ஜ் வரீங்க. ஜெமினி பிரிட்ஜா? அம்மா கார்ல உட்கார வச்சு எல்லாம் கடை கட்டி வெறுப்பேத்துறாங்க. வெறுப்பேத்துட்டோம்னா நான் கார் விட்டு இறங்கி ஷாப்பிங் பண்ண வெறுப்பேத்துறேன். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஆனால் இப்போ நம்ம வந்து மவுண்ட் ரோட்ல ஃபேமஸான பிலால் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். அரேபியன் குசின்ஸ் எல்லாமே கிடைக்கும். மக்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல பிலால் ஹோட்டலில் வந்து இப்போ லைட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணோம். ஓகே, நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இதுதான் நம்ம சேப்பா ஸ்டேடியம். பீச்சுக்கு வந்துட்டோம் சார். பீச்சுக்கு வந்துட்டுங்களா? பீச்சுக்கு வந்துட்டோம். யாரோட சமாதி இருக்குங்க சார்? பேரறிஞர் அண்ணா அவர் சமாதி இருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர் சமாதி இருக்கு. அப்புறம் புரட்சி தலைவி அம்மா இருக்காங்களா, அவங்க சமாதி இங்கதான் இருக்கு. ஐயாவும் இங்கதான், கலைஞர் ஐயாவும் இங்கதான் இருக்கு. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவரோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்ம நிறைய டிவியில் பார்த்துருக்கோம். முதல் டைம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் கம்பர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இளங்கோடியோட சிலை வச்சுருக்காங்க. நம்ம தமிழை போற்றக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த பீச் வந்து அமைச்சிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம்.
மக்களை இப்போ வந்து பேரறிஞர் அண்ணா மியூசியமுக்கு போயிட்டு இருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஷூஸ் இங்கே ரிமூவ் பண்ணிடுங்க. நாடகத்தில் பேரறிஞர் அண்ணா ராணி அம்மையார், அவங்க ஒய்ஃப் ராணி அம்மையார். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிய புகைப்படம்லாம் நம்ம வந்து கலைஞர் ஐயா வந்து அரிய புகைப்படம்லாம் இருக்குது. தெரியாது, காந்திஜியோட ஃபோட்டோ இருக்குது, இந்திரா காந்திஜியோட ஃபோட்டோ இருக்குது. அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 அவர் எழுதிய புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. போட்டோ பார்த்தீங்கன்னா இந்தியா குடியரசு தலைவர் ஜாகிர் ஹுசேனோட இருக்கு. அமெரிக்காவில் சிகிச்சை பெறும் அறிஞர் அண்ணாவுடன் பேராசிரியர் அன்பழகன் எம்பி. அந்த காலத்து ரொம்ப பழமையான அந்த அருங்காட்சி பொருட்கள் எல்லாம் இருக்கு. அண்ணா எழுதிய புக்ஸ் இருக்கலாம், எழுதிய புக்ஸ் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. பேரறிஞர் அண்ணாவோட நினைவிடம் சமாதி வந்து இங்கே தான் இருக்கு பாருங்க. ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார். முத்தமிழர் கலைஞர் ஐயா அவரோட நினைவிடம் இது. மக்கள் இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் சமாதியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சமாதியும் பார்க்குறோம். வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சமாதிக்கு வந்துட்டோம். ஆன்மீக தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தோற்றம் 1948, மறைவு 2016. அமைதி, வளம், வளர்ச்சி. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 சமாதி பேரறிஞர் அண்ணா, நம்ம கலைஞர் ஐயா, நம்ம அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சமாதியை பார்த்துட்டோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம்.